நம்ம எப்படி ஃபைனலுக்கே போவோம்னா எனக்கே தெரியல. CSK forever. Win or lose, we love CSK. ஜெயிக்கும் போது மட்டும்தான் CSK ஃபேன் அப்படி கிடையாது ப்ரோ. தோக்கும் போது இதே நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்க மாதிரி கெத்தா இருக்கணும் ப்ரோ. லாயல் ஃபேன்ஸ்ன்றது இதுதான் ப்ரோ. CSK will come back stronger next year. I will just hope and pray we qualify somehow and we lift the cup. So Dhoni retirement ல ஏன் சொல்றாருன்னா அது கப் லிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க கூடாது. Tala Dhoni forever. Tala Dhoni forever. ஓகே, இப்போ தோனியோட லாஸ்ட் மேட்ச் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அதுக்கு எப்படி அது அவங்க ஃபேன்ஸ் தான் லாஸ்ட் மேட்ச் ஆயிடுமா? ஓகே, அவங்க இது வரைக்கும் எந்த மேட்ச்மே வந்ததில்ல, இந்த மேட்ச் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் தோனி சொல்லு, தோனி சொன்னா தானே தெரியும். ஓகே, என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? விளையாடுவாரு, இன்னும் விளையாடுவாரு ப்ரோ, இந்த சீசன்ல ஆடணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா மேட்ச் போயிருக்கும். இங்க நிறைய பேர் கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. சோ அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் சூப்பரா போயிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஓகே, கேப்டன்சி எடுத்து கொடுத்திருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தோனியோட அந்த கேம் நம்ம எப்படி பாத்தீங்க? ஒரு 6 or 4 அடிச்சாரு. அது ப்ரோ, அது போதும் ப்ரோ, எங்களுக்கு தோனி ஆடினது போதும். ஓகே, காசு கொடுத்து வாங்குறோம், அட்லீஸ்ட் தோனி ஆடுறதாச்சும் பார்க்கலாம். ஓகே, போன வாட்டியோட இந்த வாட்டி பரவாயில்லையே, அந்த போன வாட்டியோட இந்த கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் ஆடி இருக்கோம். அதனால ஓகே தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. டெஸ்ட்ல போட்டு அடிக்கிறாங்க. நம்ம CSK ஃபேன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், இது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டார்டிங்ல பவர் பிளே அவங்க ஓரளவுக்கு நல்லா விளையாடணும், ஆனாலும் சூப்பரா தான் விளையாண்டுருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா CSK 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 17 வருஷம் RCBயே தோத்துட்டு எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்காங்க, அவங்க டீமை விட்டு கொடுக்காம. இன்னும் 4 மேட்ச் தோத்ததுக்கெல்லாம் பெருசா இழந்துட்டதா எதுவும் நினைக்க கூடாது. என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இப்போ வர மேட்ச்ல? 6-4 நல்லா அடிக்கலாம், நல்லா ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கணும். ரேஸ்கா எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா ஆடாத மாதிரி இருக்கு. யாருக்காக வந்தீங்க? தோனிக்காகவா? ஆமா, தோனியோட லாஸ்ட் மேட்ச்லாம் சொல்றாங்களே, அது தெரியல. ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் நிறைய, இன்னும் வரணும்னு. மேட்ச் சுமாரா தாங்க போச்சு. ஆனா கண்டிப்பா வந்து கப் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ தல தோனி பண்ணுவாரு. தோனியோட லாஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி சொல்றாங்க, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அது எப்படி? இல்ல சார், இது லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கல. ஆனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். தோனினால இல்லைன்னு சொல்ல, ஐ திங்க் அஸ் அ கேப்டனா அவர் வேலையை அவர் பண்ணிட்டாரு இவ்வளவு நாளா. பிளேயராகவும் எனக்கு தெரிஞ்சு பண்றாரு, பண்ணணும். ஆனா அவருக்கு அவசியம் இல்லைல்ல, இப்ப எல்லாமே ரிட்டையர்ட் பண்ணிட்டாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஃபேன்ஸ்க்காக தானே விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் CSK franchise. Win or lose, we love CSK. அடிக்கிறானா எப்படி இருக்கு, எவ்வளவு வலிக்குது? இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ப்ரோ. நம்ம வந்து CSK ஹோம் கிரவுண்டில் வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக தோற்றதெல்லாம் கிடையாது. ஸோ பட் இதையும் நம்ம டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நல்ல டீம் வின் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்போர்ட் லவராக வந்து அப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ப்ரோ. ஜெயிக்கும் போது மட்டும்தான் CSK ஃபேன் அப்படி கிடையாது ப்ரோ. தோக்கும் போது இதே நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்க மாதிரி கெத்தாக இருக்கணும் ப்ரோ. லாயல் ஃபேன்ஸ்ன்றது இதுதான் ப்ரோ. ஓகே, தோனியோட லாஸ்ட் மேட்ச் எனக்கு நடுவில் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நான் தலையோட அம்மா அப்பா வந்ததால் வந்து எல்லோரும் அப்படி சொல்லிட்டாங்க. பட் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆடுவார், என்னோட கெஸ் படி இந்த வருஷம் ஃபுல்லாக ஆடுவார். பார்ப்போம் ப்ரோ. அதாவது தரிசனம் கிடைச்சா போதும் இந்த சீசன். கிடைச்சா ஃபஸ்ட்டு CSK வின் பண்ணணும் ப்ரோ. CSK வின் பண்ணோம், வின் பண்ணும்போது தலை தரிசனம் கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Dhoni will come back stronger because he hit a 6. பேக் டு பேக் டிஃபீட். நான் 3 ஹேட்ரிக்கா அடிச்சிட்டாங்கடா. 3 கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தலை லாஸ்ட் சீசன்றாங்க, அதனால வருத்தமா தான் இருக்கு. பரவாயில்ல, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரோல அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக் சீசனா போயிட்டு இருக்கு. இவன் தான் 17 வருஷமா அடிக்கலையா, அதுக்கப்புறம் என்ன ட்ரோல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேற ஏதாவது பேசினா பரவாயில்ல, நான் பாத்துக்கலாம். 5 கேப்னா 5 ஸ்டார் நான் நம்ம கிட்ட. அங்க ஒரு ஸ்டார் கூட இல்ல. ஸ்டார் வச்சிருக்கீங்க, போன மேட்ச் ஜெயிக்க வக்கீல்ல உனக்கு 3 மேட்ச். 3 மேட்ச் தான். நெக்ஸ்ட் மேட்ச் 4 மேட்ச் தானே, 5 மேட்ச். எத்தனை கப் வச்சிருக்கீங்க? 5 ஸ்டார். இது போதும்னா, அது போதும். இதுக்கு அப்புறம் ஸ்டாரே இல்ல, அதுக்கப்புறம் வேற ஏதோ தேவை இல்லை. ஆக்சுவலா CSK ஃபேன்ஸ் இதை எப்படி எடுத்துக்கணும்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம கம்பேக் கொடுப்போம்? CSK ஃபேன் நாங்க வந்து ஐ திங்க் நிறைய பார்த்துட்டோம். ஐ திங்க் லைக் டீம் இதுவா இருச்ச டிஸ்டர்ப் ஆயிருச்ச. ஸோ ஐ திங்க் நம்ம எப்போதுமே பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வந்துருவோம். அதனால அது ப்ராப்ளம் இல்லை.